ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. செப்டம்பர் 13ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்யும் என கணிப்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கு 2 தினங்கள் மட்டுமே உள்ளதால் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் நாளை ஆலோசனை. துணை ஜனாதிபதி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டிக்கு மற்ற கட்சிகளின் ஆதரவு திரட்ட மும்முரம். துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமியை தலைமையாக ஏற்பது தற்கொலைக்கு சமமானது. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று அமித்ஷா கூறவில்லை. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிரடி. பழனிசாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும்? இது முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைத்தேன். ஏன்னால் அமித்ஷா அவர்கள் சொன்னது, அவர் பேட்டியில சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார். ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் நடந்து கொள்கிறார் நயினார் நாகேந்திரன். தங்களை திட்டமிட்டு வெளியேற்றினார் நயினார் நாகேந்திரன் என டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தமிழுக்கு தீங்கு நினைக்கும் யாருடைய எண்ணமும் ஒருபோதும் நிறைவேறாது. சுயமரியாதை, சமூக நீதி கோட்பாட்டை விடமாட்டோம் என இந்திய வம்சாவளி மக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆட்சி அமைந்தால் நத்தம் பகுதி புலி விவசாயிகளுக்கு குளிர்பதன கிடங்கு அமைத்து தரப்படும். விவசாயிகளை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருகிற 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 5ஆம் கட்ட எழுச்சி பயணம். கரூர், நாமக்கல், தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். ஆமை புகுந்த வீடும் பாஜக நுழைந்த மாநிலமும் உருப்படாது. தமிழ்நாட்டிலும் வாக்கு திருட்டு முயற்சி நடக்கலாம் என ப. சிதம்பரம் பேச்சு. அதிமுக அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் முன்னாள் எம்பி சத்யபாமா நீக்கம். செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் இபிஎஸ் அதிரடி நடவடிக்கை. செங்கோட்டையன் வரும் 9ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தகவல். கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியவர்களை ஒருங்கிணைத்து செங்கோட்டையன் அடுத்த கட்ட நடவடிக்கை. தங்களுக்கும் பதவி வேண்டாம் என செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் அதிமுக தலைமைக்கு கடிதம். செங்கோட்டையனை பொறுப்பிலிருந்து நீக்கியதால் ஆத்திரம். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 13ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தவேக தலைவர் விஜய். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டம். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டிக்கு ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் அசாதுதீன் ஓவைசி ஆதரவு. வருகிற 9ஆம் தேதி துணை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதால் விறுவிறுப்பு. குற்றால அருவியில் வார விடுமுறை தினத்தையொட்டி குவியும் சுற்றுலா பயணிகள். அருவிகளில் குளித்து உற்சாகம். இன்ஸ்டா பிரபலமான விருதுநகர் கூமாப்பட்டிக்கு விவசாய பணிக்காக ஆர்வமுடன் வரும் வடமாநில இளைஞர்கள். வத்ரா இருப்பு, கூமாப்பட்டி, கான்சாபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடவு பணிகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவினால் கிராமங்கள், வீடுகள் சேதம். வீடுகளில் குடியேற முடியாததால் மக்கள் வேதனை.
பாகிஸ்தானில் கிரிக்கெட் போட்டியின் போது குண்டுவெடிப்பு, காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதி. நைஜீரியாவில் நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் கொடூர தாக்குதல், திடீர் தாக்குதலில் 60 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அடுத்த மாதம் ஜின்பிங்கிடம் பேச திட்டம். தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் சந்தித்து பேச முடிவு. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் சபலென்காவின் ஆதிக்கம் தொடர்கிறது. நடப்பு சாம்பியன் அந்தஸ்துடன் களமிறங்கிய சபலென்கா 2வது முறையாக பட்டத்தை வென்று அசத்தல்.